குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? யோசிச்சு பாருங்க. நீங்க தொடுற சாக்லேட், நீங்க விளையாடுற பேட், நீங்க சாப்பிட்ற ஐஸ்கிரீம் இதெல்லாம் தொட்ட உடனே கோல்ட் ஆனா எப்படி இருக்கும்? சூப்பரா இருக்கும்ல. ஆனா இதே பவர் தான் ஒரு ராஜா லைஃப்ல கஷ்டமா மாத்திடுச்சு. இன்னைக்கு நாம பார்க்க போறது மிடாஸ் ராஜாவோட கோல்டன் டச் ஸ்டோரி. ரெடியா? ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஒரு ஊர்ல மிடாஸ்னு ஒரு ராஜா இருந்தாராம். அவருக்கு தங்கம் மேல ரொம்ப ஆசை. ஒரு நாள் ஒரு தேவதை அவர் முன்னாடி வந்து உனக்கு என்ன வேணும்பான்னு கேட்டுச்சு. ராஜா யோசிக்கவே இல்லை. நான் எதை தொட்டாலும் அது கோல்ட் ஆகணும்னு சொன்னாரு. தேவதையும் சரின்னு சொல்லி மறைஞ்சிருச்சான். ராஜா சந்தோஷமா பேலஸுக்கு வந்தாரு. ஒரு செடியை தொட்டாரு, அது உடனே கோல்ட் ஆயிடுச்சு. ஒரு கல்லை தொட்டாரு, அதுவும் ஜொலிக்கிற கோல்ட். ராஜாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் தான் வேர்ல்ட்ல ரிச்சஸ்ட் பர்சன் நினைச்சாரு. ஆனா சாப்பிட உட்கார்ந்த போதுதான் ப்ராப்ளம் ஆரம்பிச்சிருச்சு. ஆப்பிளை எடுத்தாரு, அதுவும் கட்டி கோல்ட் ஆயிடுச்சு. தண்ணி குடிக்க ட்ரை பண்ணாரு, அதுவும் கோல்ட். ஐயோ பசி எடுக்குதே அப்படின்னு ராஜா பயந்தால ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ அவரோட குட்டி பொண்ணு ஓடி வந்து அப்பா அப்படின்னு கட்டி பிடிச்சா. மறு நிமிஷம் அந்த பொண்ணு கோல்டு ஸ்டாச்சு ஆயிடுச்சா. ராஜா ஷாக் ஆயிட்டு துடிச்ச அழ ஆரம்பிச்சிட்டாரு. அப்போ தேவதை திரும்பி வந்து ராஜாவோட கஷ்டத்தெல்லாம் பார்த்து தாங்க முடியாம இந்த பவரை எடுத்துட்டு புத்தி சொல்லி நார்மலா மாத்திருச்சான். ராஜா அப்போதான் புரிஞ்சுக்கிட்டாரு, கோல்டை விட ஃபேமிலி தான் முக்கியம். ஸோ குட்டீஸ், இந்த ஸ்டோரியில என்ன மாறல்னா, ரொம்ப ஆசை வச்சா நல்லதும் கஷ்டமா மாறிடும். மணி கோல்ட் எல்லாம் விட ஃபேமிலியும் ஹாப்பினஸ் தான் ரியல் ட்ரெஷர். இதை மறக்காதீங்க, ஓகேவா? குட்டீஸ், உங்களுக்கு இந்த பவர் இருந்தா என்னென்னலாம் பண்ணுவீங்க? வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் சூப்பர் ஸ்டோரிஸுக்காக எலைட் விராஜ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய் குட்டீஸ்.